ஒரு பசுமாடுன்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன். அந்த பசுமாட்டை நம்ம வயல்ல கட்டுறோம்னு வைங்களேன். அந்த பசுமாடு என்ன பண்ணுமா, முகர்ந்து முகர்ந்து தான் சாப்பிடுமா. ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு பசுமாடு சாணம் போட்டிருந்ததுன்னா அந்த சாணத்திலேருந்து முளைச்ச புல்ல அந்த பசுமாடு சாப்பிடாதாம். ஏன்னா எது நல்லது, எது நல்ல புல்லு, எது கெட்ட புல்லு, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்ற அந்த ஞானமும் அறிவும் அந்த பசுமாட்டுக்கு இருக்கு. அத போல சர்க்கரையையும் மணலையும் கலந்து ஒரு இடத்துல வச்சோம்னா சர்க்கரை எதுங்கிறத தெரிந்து கொண்டு தனியா பிரிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு எறும்புக்கு அந்த ஞானத்தை பகவான் கொடுத்திருக்கார். அத போல அன்னபக்ஷின்னு சொல்லுவாங்க, நீரையும் பாலையும் தனியா பிரிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஞானத்தை பகவான் அந்த ஜீவன்களுக்கு கொடுத்திருக்கார். இப்படி புழு பூச்சிலேருந்து சர்வ ஜீவ் மனுஷனை தவிர மீது எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கார் பகவான். ஆனா ஒரு மனுஷன் முன்னாடி ஒரு 20 பதார்த்தம் 20 விதமான சாப்பாடு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல எது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறத தெரிந்து கொள்ளாமலேயே கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானம் ஆவல, வயிற்று வலிக்குதுன்ற சொல்றான். அப்ப ஒரு பீடியோ இல்ல ஒரு மதுபானத்திலயோ பீடி குடிக்கும் பொழுது இது குடிச்சுன்னா அவனுக்கு கேன்சர் வரும்பான்னு அதுலயே போட்டிருக்க. ஆனா அவன் தெரிஞ்சே குடிக்கிறான். கடைசியில வியாதி வந்து நமக்கு இப்படி ஆயிட்டே கடவுள் தண்டிச்சுட்டாருன்னு சொல்றான். அதே மாதிரி மதுபானத்தை குடிச்சிட்டு வீணான நோயினால தவிச்சு இறந்து போடுறான், மாண்டு போயிடுறான். ஆனா குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சா நம்ம குடும்பம் என்ன ஆகுங்கிறத அவன் யோசிக்கிறது இல்ல. ஆக மொத்தம் கிடைத்தருக்கு அரியதான இந்த மனுஷ பிறவி கிடைச்சும் பகுத்து அறிஞ்சு நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த திறமையும் ஞானத்தையும் பகவான் கொடுத்தும் நம்ம யாரும் அதை பிரயோஜனப்படுத்திக்கிறது இல்லையேங்கிற வருத்தம் பகவானுக்கு இருக்கும், குருநாதனுக்கும் இருக்கு. ஆகையினால பகுத்து அறிந்து நமக்கு எது நல்லது, நம்மளுக்கு உடம்புக்கு எது நல்லது எது கெட்டது, நம்ம மனசுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றத ஆழ்ந்து அறிந்து பகுத்தறிந்து நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு நல்லதான மார்க்கத்தை குருநாதன் காட்டி நமக்கு பிறவி பயனை தந்து அருள் செய்வார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம்.